சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு வந்து நோ சொல்லக்கூடிய கலை, அதாவது ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. அதாவது சில பேரால் என்ன பண்ண முடியாது, நம்மளால நோ சொல்லவே முடியாது. முடியாதுன்ற வார்த்தையை சொல்லவே முடியாது. நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது ஒரு பயம் இருக்கு. ஏன் நம்ம நோ சொல்ல மாட்டோம், ஏன் நான் இல்லை அப்படின்னு நம்ம ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நம்மளை பத்தி நினைப்பாங்களோ ஒன்று. ரெண்டாவது, அவங்கள ஹர்ட் பண்ணிடணும் அப்படின்ற பயம் இருக்கு. மூணாவது, இப்ப நான் நோ சொல்லிட்டேன், நாளைக்கு அவங்களும் நோ சொல்லிட்டாங்கன்னா, அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, அந்த ஒரு பயம் இருக்கு, அந்த ஒரு பதட்டம் இருக்கு. நாலாவது, இப்ப நான் நோ சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ரிட்டாலியேஷன், அவங்க என்னை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற அந்த பயம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், நோ சொல்ல மாட்டோம். ஸோ ஐந்தாவது விஷயம், அவங்க வந்துட்டு நோ சொல்லிட்டோம் அப்படின்னா நான் வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுதுன்னா, அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து எனக்கு அவங்க அன்பு கொடுக்கலன்னா, ஸோ இதனால இந்த விஷயங்களால நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒருத்தங்களுக்கு நோ இல்லை முடியாதுன்றத சொல்ல மாட்டோம். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சிடுறோம், இல்லை சொல்றதுக்கு தயங்குறோம், நோ சொல்றதுக்கு தயங்குறோம். ஏன்னா முக்கியமான காரணம் இந்த 5 காரணங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருவேளை நீங்க நோ சொல்லாம, இல்லைன்னு சொல்லாம அந்த வேலையை வந்து செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அந்த விஷயத்த செய்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன்னா உங்களை என்ன பண்றீங்க, உங்களை சப்ரஸ் பண்றீங்க, உங்களையே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, தாழ்த்திக்கிட்டோ இல்லை வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ அந்த வேலையை செய்றீங்க. பிடிக்காம அந்த வேலையை செய்றீங்க, அந்த பிடிக்காம என்ன சொன்னாங்களோ அதை நீங்க செய்றீங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த சுய நம்பிக்கை, அந்த சுய மரியாதை வந்து என்ன ஆகுது, நம்மளே நம்ம குறைச்சிக்கிறோம். இப்போ இந்த எப்படி வந்துட்டு நம்ம இல்லைன்றதை எப்படி தைரியமா சொல்றது, ஹர்ட் ஆகாம கில்ட்டி ஃபீல் பண்ணாம எப்படி சொல்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஒன்று, நம்ம இல்லைன்னு சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இல்லைன்னு சொல்றது வந்து அவங்களுக்காக கிடையாது, என்ன நான் மதிப்பு கொடுத்துக்கிறேன், என்னையே நான் மதிக்கிறேன். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய டெசிஷன்ஸ், எனக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல அப்படின்றத என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. இதுக்காக நான் என்ன பண்ணணும், அதான் சொல்லணும். மற்றவங்களுக்காக இல்லை, எனக்காகவே என்னையே நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா எஸ் நோ, அதாவது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீடம் எனக்கு இருக்கணும். ஸோ அது நான் வந்து அதுக்காகவே நான் என்ன பண்ணணும், நோ சொல்ல நான் கற்றுக்கணும், பழகிக்கணும். ஒன்று இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க அப்செட் ஆனாங்கன்னா அவங்க அப்செட் ஆகட்டும், அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா சில விஷயங்களுக்கு என்னால் முடியாதுன்னா முடியாது, என்னால் அதை வந்து செய்ய முடியாது, அதை சொல்ல முடியாது, அந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அவங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன பண்ணணும், அதை பத்தி யோசிக்கூடாது. அவங்க அப்செட் ஆகிறாங்கன்னா அப்செட் ஆகுது என்ன பண்ணும், நம்ம வந்து திருடமா இருக்கணும் இந்த விஷயத்துல. ரெண்டாவது, ஸோ நம்ம ரொம்ப மற்றவங்களை பத்தி யோசிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. அப்புறம் நம்மளுடைய டிசிஷன்ஸும் நம்மளால என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்கணும்னா அப்ப நான் என்ன பண்றேன், வேலிடேஷன் வாங்கிட்டே இருக்கேன்ல. அவங்க எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சாதான் நான் செய்வேன், அவங்க எனக்கு அப்ரூவல் கொடுத்தாதான் செய்வேன், அவங்களோட உடன்பாடு இருந்தால் தான் செய்வேன் அப்படின்னா சில காரியங்கள் செய்யவே முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணும், அதை பற்றி நம்ம வந்து மற்றவங்களோட வேலிடேஷனோ இல்லை மற்றவங்களோட அப்ரூவலோ எனக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னன்னா, மற்றவங்களை எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் எப்பவுமே என்ன புகழ்ந்துட்டே இருக்கணும், எல்லாரும் என்ன சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எப்பவுமே ஆசைப்பட முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது, அப்ப அது நான் என்ன பண்ண முடியும், ஓகேவா. ஸோ என்னால வந்துட்டு அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ எனக்கு சில விஷயங்கள் வந்து இதை நான் செய்யணும் அப்படின்னா நான் கண்டிப்பா செய்யணும். அது மற்றவங்களுக்காக வந்து மற்றவங்க அப்செட் ஆயிடுவாங்க, மற்றவங்க கோச்சிப்பாங்க, இல்லை மற்றவங்களுக்கு அது வந்து கஷ்டமா இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே என்ன வாழணும், சப்மிசிவா தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். எப்பவுமே அடிப்பணிஞ்சு போற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய திறன்களையோ இல்லை நம்மளுடைய டேலண்ட் இல்லை நம்மளுடைய வாட் எவர் இன்னும் என்ன கொண்டு வரணுமோ அதனால கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் என்ன பண்றேன், மற்றவங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கேன், மற்றவங்களை ஊனி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நோ சொல்ல முடியும். இன்னொன்று, சில விஷயங்களுக்கு நோ சொல்லிதான் ஆகணும். இப்போ ஒருத்தவங்க தப்பான ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்கு நோ சொல்லிதானே ஆகணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு வந்து ஒரு மனபலம் வேணும். ஏன்னா மற்றவங்க அதுக்காக நான் மற்றவங்களை சந்தோஷப்படணும்னா என்ன வருத்தி மற்றவங்களை சந்தோஷப்படணும்னு அவசியம் கிடையாது, அது கர்மிக்கலாவும் கிடையாது. ஸோ நம்ம துக்கம் படுத்தி மற்றவங்களுக்கு வந்து நம்ம சந்தோஷம் கொடுக்குறோம் அப்படின்னா அது உண்மையான சந்தோஷமே கிடையாது. இது வந்து நாலாவது விஷயம். ஐந்தாவது, நம்மளுடைய பவுண்டரிஸை நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஆனா அதை நம்ம எப்படி சொல்றோம், அந்த எனக்கு முடியாதுன்றதை வந்து அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஓகேவா. நம்ம வந்துட்டு அப்படியே ரொம்ப ரூடா இல்லை ரொம்ப கோவமா சொன்னோம்னா கண்டிப்பா ஹர்ட் ஆகும். நம்ம என்ன சொன்னோம், அது கொஞ்சம் அன்பா சொல்றோம் இல்லை பணிவா சொல்றோம் அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகாது. ஆனா இது அர்த்தம் கிடையாது அவங்க வந்து நம்ம பணிவா சொல்றோம் இல்லை அன்பா சொல்றோம் அப்படி கிடையாது, அவங்க நம்மளை திருப்பி ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்க பணிவா சொல்லுங்க, அன்பா சொல்லுங்க, ஆனா நீங்க உங்க விஷயத்துல
ஸ்ட்ரிக்டா இருங்க. காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போனோம் அப்படின்னா இப்படி கிடையாது, அவங்க வந்துட்டு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படி கிடையாது. ஸோ இதில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நோ சொல்லக்கூடிய கலை. முக்கியமா எந்த விஷயத்துக்கு நோ சொல்லணுமோ அதை கண்டிப்பா நோ சொல்லணும். எந்த விஷயத்துக்கு ஆமா சொல்லணுமோ அதை கண்டிப்பா நம்ம ஆமா சொல்லணும். ஸோ இதுதான் ஒருத்தவங்களுடைய பவர். ஏன்னா இதன் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம லைஃப்ல அந்த பேலன்ஸ் கொண்டு வர முடியும். நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு வந்து புரிய வச்சுக்க முடியும். மற்றவங்களுக்கும் தெரியும், ஓகே இவங்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஆகும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.